12ஆம் வகுப்புக்குரிய செய்முறைகளுக்கான அந்த ரீடிங்ஸை நம்ம எடுத்திருப்போம். அந்த ரீடிங்ஸை பேஸ் பண்ணி எப்படி நாம் கேல்குலேஷன் எப்படி நம்ம போடுறது அதை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வெளியிட போகக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா 5th வீடியோ. இந்த வீடியோ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, விளிம்பு விளைவு கீற்றணி மற்றும் நிறமாலை மானியை பயன்படுத்தி ஒரு தொகுப்பு ஒளியில் உள்ள நிறங்களின் அலைநீளங்களை கண்டறிதல். அப்போ தொகுப்பு ஒளின்றது என்னது? ஒயிட் லைட், மெர்க்குரி லைட் மெர்க்குரி வேப்பர் லைட்டு. அதில் நிறைய கலர்ஸ்லாம், ஒயிட் லைட் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணோம், 4 கலர்ஸ் அல்லது 3 கலர்களுக்கான அலைநீளங்களை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய இந்த ப்ராக்டிக்கலோட எய்மே தான். அதுக்கு எப்படி இந்த கேல்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை இங்கிலீஷில் எழுதுனா வேவ் லெங்த் டு ஃபைண்ட் த வேவ் லெங்த் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ் ஆஃப் அ காம்போசிட் லைட் யூஸிங் டைஃப்ராக்ஷன் கிரேடிங் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதான் அதனுடைய எய்ம். இதுக்கான ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை என் ஸ்மால் என் இன்ட்டு கேபிட்டல் என், ரைட்டா? அப்போ தீட்டான்றது என்னது? ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஸ்மால் என்னன்றது ஆர்டர் ஆஃப் த டைஃப்ராக்ஷன். அப்புறம் கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் லைன்ஸ் per meter length of the given grating, right? இது மூணையும் தீட்டா, ஸ்மால் என், கேபிட்டல் என், இது மூணும் தெரிஞ்சால் we can find out லாம்டாவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதான் இந்த ஃபார்முலா. இதான் அதனுடைய ஃபார்முலா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை என் இன்ட்டு கேபிட்டல். இப்போ நம்ம அட்டவணை எதுக்கு ஒரு அட்டவணை நம்ம பார்க்க போகிறோம். தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா அட்டவணை இந்த பாருங்க, இதான் அட்டவணை. இந்த அட்டவணையில் ரீடிங்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரீடிங்ஸை எடுத்து இப்போ எங்கே இந்த காலம் வேக்கண்டாக இருக்குது, இந்த 4 காலத்தை மட்டும் என்ன பண்ணுற போகிறோம், நம்ம ஃபில் பண்ணுறது தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தீட்டாவுக்கு தான் இந்த டேபிள் அப்போ இது என்னது? என்னன்னா என்ன, ஸ்மால் என்னன்னா என்ன, அதை பற்றி பேசுவோம். ஸ்மால் என்னன்னா என்ன, கேபிட்டல் என்ன பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதான் டேரக்டர் லைட்டு. இதான் இந்த கீற்றணி தான் கிரேட்டிங் சொல்லுவாங்க. டெலஸ்கோப்பில் என்ன பண்ணால் அந்த கோலிமீட்டர் லைட் இது ஸ்ட்ரைட்டாக இந்த கிரேட்டிங் வழியாக உள்ள பெனட்ரேட்டாக இல்லையா உள்ளுக்குள்ளே போந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் டேரக்டரே. இங்கே பாருங்கள், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ரெட். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு இது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு. இது பார்த்திங்கன்னா இந்த ரேவுக்கு இருக்க போல அது ரைட் சைடு. இப்போ இங்கே பாருங்கள், இதனோட வேல்யூ இது ஒரு செட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்னன்னா ஒரு ப்ளூ, மறுபடியும் இந்த ப்ளூ முடிஞ்சு இந்த கலரில் ரெட்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு ரெட், ரைட்? அப்போ இந்த செட்டுக்கு ஸ்மால் என்னோட வேல்யூ இந்த செட் ஆஃப் கலர்ஸ்க்கு ஸ்மால் என்னோட வேல்யூ 2. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ, க்ரீன், எல்லோ, ரெட் வருது. அதே மாதிரி இந்த சைடு என்ன ஆகும், மறுபடியும் அடுத்த ஆர்டர் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் வரும். இது பார்த்தீங்கன்னா n = 2. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஸோ என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த என்னா என்னது? அப்போ இதுதான் அந்த கீற்றணி, இதுதான் அந்த கிரேட்டிங். அந்த கிரேட்டிங்கில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்ச்சுக்கு 15,000 லைன்ஸ் பெர் இன்ச்சின்னு போட்டிருப்பாங்க. இன்ச்சின். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு மீட்டருக்கு எத்தனை லைன்ஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்படி கிடைக்கும், இந்த வேல்யூ எப்படி கிடைக்கும்னா, இப்போ எழுதிக்கலாம் 15,000 லைன்ஸ். ஒரு இன்ச்சுன்றது எவ்வளோ? ஒரு இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர். 2.54 சென்டிமீட்டர். அப்போ 2.54 சென்டிமீட்டருக்கு 15,000 லைன்னா, அதான் ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோன்னா, அதை 2.54 சென்டிமீட்டருக்குள்ளனா ஒரு மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு மீட்டர். அப்போ என்ன, நீங்கள் சென்டிமீட்டருக்கு இங்கே மீட்டர் இருக்கு இல்லையா, அப்போ கேன்சல் ஆகாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு ஒரு மீட்டர் இங்கே எடுத்துகிட்டு 100 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகிடும், நத்திங் பட் இது 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் தான். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல we can இந்த சென்டிமீட்டரும் கேன்சல் ஆகிடும். இந்த 15,000 லைனை 100ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும், 15,000 அது இல்லாமல் 2 0 சேர்ந்துட்டு லைன்ஸ்ன்னு போட்டுங்க, டிவைட் பை
2.54. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணால் வில் கெட் வாட், நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். போட்டு பார்க்கலாம் கால்குலேட்டரில். 15,000 அது இல்லாமல் இன்னொரு 2 லைனு 2 0 டிவைட் பை 2.54. 5,90,551 இல்லையா? 5,90,551. 590 551 590 551 ஒரு லைன்ஸ். இது என்ன பண்ணிட்டாங்க அப்ராக்சிமேட்டாக 6, இது வந்து 5 லட்சத்துமா அது 6 லட்சம் போட்டு வச்சுருக்காங்க. 6 லட்சம். அது எப்படி, இது எப்படி எழுதலாம்? 6 lakhs. திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 10⁵ லைன்ஸ். அப்போ இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ என்னது? n இஸ் ஈக்குவல் டு 6 10⁵ லைன்ஸ். இந்த என்னோட வேல்யூ வில் டேக் இட் அஸ் 1 நம்ம எடுத்துக்குவோம். n ஈக்குவல் டு 1 எடுத்துக்குவோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்? தீட்டா கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க்கே. நம்ம தீட்டா கண்டுபிடிக்கிறது தான் வந்து. இப்போ நம்ம இந்த தீட்டா கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே பார்க்கலாம். வி கேன் see here. தோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைட், இது முழுக்க லெஃப்ட் சைட். ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இது ஃபுல்லாக லெஃப்ட் சைட், இது முழுக்க ரைட் சைட், இது முழுக்க ரைட் சைட். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன இருக்குது? ஒரு வெர்னியர் ஏன்னு ஒன்று இருக்குது. ரைட் சைடு ஒரு வெர்னியர் ஏன்னு இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வெர்னியர் பின்னு ஒன்று இருக்குது. ரைட் சைடு வெர்னியர் பின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த காலம் இருக்குல்ல, வெர்னியர் ஏ வெர்னியர் பி மீன் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நாங்கள் வெர்னியர் இருக்கு இல்லையா, இந்த வெர்னியர் இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு, இது ஒரு வெர்னியர் ஏவா, இது ஒரு வெர்னியர் ஏவா, ரெண்டு எல்லோவாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வெர்னியர் பீன் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்? இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதையும் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு டேபிள் நம்ம ரெடி பண்ணிக்குவோம், ஒரு அட்டவணை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ என்ன செய்யலைன்னா, இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் வெர்னியர் ஏ, இதான் லெஃப்ட்டு வெர்னியர் ஏ. ரைட் வெர்னியர் ஏன்றது இதான வெர்னியர் ஏ, ரைட் சைடு ரைட் வெர்னியர் ஏ. ரைட்டுன்றதை இங்கே பாருங்கள், ரைட் வெர்னியர் ஏ. இது ரெண்டையும் எடுத்து இங்கே எழுதுவோம், ரெண்டையும் கழிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே, இப்போ இதான பிக்கஸ்ட் வேல்யூ தானே. இப்போ என்ன பண்ண, 74 டிகிரி 19 மினிட்டு மைனஸ் 42 டிகிரி 15 மினிட். இப்போ ரெண்டையும் கழிச்சு வர வேலையை எடுத்து நம்ம இங்கே எழுதிடலாம். அதானது 2θ. சரியா? அதான் இது ரெண்டையும் கழிக்கிறது தான் நீங்கள் எடுத்து இங்கே எழுத போகிறோம் நம்ம வந்து. அதே மாதிரி ஒவ்வொன்று எடுத்து எழுதலாமா? சரி. அப்போ அதே மாதிரி வெர்னியர் இது வந்து இப்போ அது வெர்னியர் பி. இப்போ லெஃப்ட் சைடு உள்ள வெர்னியர் பி, இது வந்து. அப்புறம் அடுத்தது மறுபடியும் இதெல்லாம் பி தானே, இல்லை ரெண்டுமே பி இல்லையா, வெர்னியர் பி. அப்போ ரைட் சைடு உள்ள வெர்னியர் பி வந்து இது வந்து. அப்போ இதையும் எடுத்துக்குவோம் இல்லையா, இதையும் எடுத்துக்குவோம். அப்போ 254 டிகிரி 12 மினிட் மைனஸ் 222 டிகிரி 8 மினிட். இது ரெண்டையும் கழிச்சு இங்கே எழுதிடுவோம். இதானது வெர்னியர் ஏ, இந்த வேல்யூ வந்து வெர்னியர் பி. தோ இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம். ரைட், ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எடுத்து எழுதுவோமா? அதுக்கடுத்து எதை எடுத்து எழுதலாம்? க்ரீன் இருக்கு இல்லையா, க்ரீனுக்குள்ளேயே வெர்னியர் லெஃப்ட் சைடு உள்ள வெர்னியர் ஏது? க்ரீன் இங்கே இருக்குது, க்ரீனு. இது வெர்னியர் ஏ, இது லெஃப்ட் சைடு. இதே க்ரீனுக்கு ரைட் சைடு உள்ளது. அப்போ என்ன பண்ணோம்? இதையும்
வி டேக் திஸ். அப்போ 77 டிகிரி 11 மினிட்டு க்ரீனுக்கு இல்லையா, இல்லை 2 வெர்னியர் ஏ இல்லை, அது வெர்னியர் ஏ கண்டுபிடிக்கும். அப்போ 77 டிகிரி 11 மினிட்டு மைனஸ் 39 டிகிரி 23 மினிட், இது ரெண்டையும் கழித்து இங்கே எழுதிடுறோம் வந்து. அதே மாதிரி வெர்னியர் பிக்கு போகிறோம். வெர்னியர் பி க்ரீனுக்கு நேராக உள்ள வெர்னியர் பி இதோ இதுவும் இதுவும் இல்லையா. இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம் வந்து, நம்ம இதையும் எடுத்துக்கலாம் ரைட்டா. அப்போ 257 டிகிரி 11 மினிட் மைனஸ் 219 டிகிரி 12 மினிட் ரைட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லோ கண்டுபிடிப்போம். எல்லோ எங்கே இருக்குது, இந்த எல்லோ எங்கே இருக்குது. அப்போ எது எடுக்க போகிறோம், நம்ம இதையும் இதான வெர்னியர் ஏ, அடுத்த வெர்னியர் ஏ எல்லோவுக்கு நேராக எங்கே இருக்குது, இது வெர்னியர் ஏவா, அடுத்த வெர்னியர் இது ரெண்டும் ரைட்டா. அப்போ என்ன பண்ண போகிறோம், 78.5 டிகிரி 8 மினிட் இல்லையா, 78.5 டிகிரி 8 மினிட் மைனஸ் 37.5 டிகிரி 26 மினிட். சரி, அதே மாதிரி என்ன பண்ணுவோம், எல்லோவுக்கு நேராக என்ன பண்ண போகிறோம், வெர்னியர் பி கண்டுபிடிக்க போகிறோம். எல்லோவுக்கு நேராக எது பி, இது ஒரு பி, அதுக்கப்புறம் எது பி, இதுவும் ஒரு பி. அப்போ 258 டிகிரி 258.5 டிகிரி 13 மினிட்டு, அதுக்கப்புறம் 200 மைனஸ் 218 டிகிரி 7 மினிட். சரி, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெட்டுக்கு நேரம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உள்ள இதோ வெர்னியர் ஏ லெஃப்ட்டு, அப்புறம் அடுத்த வெர்னியர் ஏங்கிற ரைட் சைடில் உள்ள வெர்னியர் ஏ தான் லெஃப்ட் வெர்னியர் ஏன்றது இது, மைனஸ் ரைட் வெர்னியர் ஏன்னு இது. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ், இங்கே டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன செய்யலாம், 81.5 டிகிரி 81.5 டிகிரி மைனஸ் 34.5 டிகிரி 15 மினிட். அதே மாதிரி இதுக்கு எங்கே போகலாம் வந்து, நெக்ஸ்ட்டு வெர்னியர் பி இருக்கு இல்லையா, இந்த வெர்னியர் பி இதான வெர்னியர் பி ரைட். ஓகே, இது வெர்னியர் பி, அதுக்கப்புறம் ரெட்டுக்குரிய வெர்னியர் பி. அப்போ என்ன எழுதலாம் வந்து, 261.5 டிகிரி 24 மினிட் மைனஸ் 214.5 டிகிரி 25 மினிட். இப்போ இதெல்லாம் கழிச்சு இங்கே எழுதிடலாம் நம்ம வந்து ரைட்டா. ஓகே, கால்குலேட்டரில் போடுவோம், ஃபஸ்ட்டாக போடுவோம், நம்ம எழுதுவோம். 74 டிகிரி 74 டிகிரி 19 மினிட்டு மைனஸ் 42 டிகிரி 15 மினிட். முப்பத்தி 2 டிகிரி 4 மினிட். திரும்ப அதே மாதிரி கழிப்போம். 254 டிகிரி 254 டிகிரி 12 மினிட் மைனஸ் 222 டிகிரி 8 மினிட் 32 டிகிரி 4 மினிட். இப்போ இதை எடுத்து எங்கே எழுத போகிறோம், இங்கே எழுதுகிறோம். 32 டிகிரி 4 மினிட்டு. இதுவும் தானே வெர்னியர் பி, 32 டிகிரி 4 மினிட். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அப்படி தானே. மீன் சராசரி
இது ரெண்டையும் எடுத்து கூட்டுவோமா? முப்பத்தி 2 டிகிரி 4 மினிட் ப்ளஸ் 32 டிகிரி 4 மினிட். இப்போ ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணுவோம், வந்து 2ஆல் வகுத்து வர வேல்யூ எடுத்து இங்கே எழுதிடலாம். ரைட், இங்கே எழுதிடலாமா? ஓகே, எழுதிடலாம். இங்கே எழுதிடலாம், தப்பில்லை. முப்பத்தி 2 டிகிரி 4 மினிட் ப்ளஸ் 32 டிகிரி 4 மினிட் ஈக்குவல் டு 64 டிகிரி 8 மினிட்டு. 64 டிகிரி 8 மினிட் டிவைட் பை 2. அப்போ 2 பார்த்தா இதே தான் எனக்கு கெட் வாட் 32 டிகிரி 4 மினிட். இதான் 2 தீட்டா. இதான் 2 தீட்டா சராசரி. ரைட்டா? இதான் சராசரியில் திரும்ப இது கூட சராசரி எழுதல. இதே தான் சராசரி. ஓகே, நமக்கு இதில் என்ன வேணும் கடைசியாக? நமக்கு வந்து வி வாண்ட் வாட், நமக்கு வி வாண்ட் தீட்டாவில் நமக்கு வந்து கடைசியில் நமக்கு வந்து தீட்டா இல்லையா, தீட்டா வேணும். தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்து இந்த வேல்யூ என்ன பண்ணணும், 2 தீட்டா. இது 2 தீட்டா இஸ் திஸ் ஈக்குவல் டு இவ்வளோ ஒன்றும் போது நமக்கு என்ன பண்ணோம் வந்து தீட்டா ஈக்குவல் டு 2 தீட்டா ஈக்குவல் டு 32 டிகிரி 4 மினிட்டும் போது தீட்டாவை என்ன பண்ணுறோம் 32 டிகிரி 4 மினிட் பை 2 இல்லையா? அப்போ 2 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு வந்து 32 டிகிரி 4 மினிட் டிவைட் பை 2 16 டிகிரி 2 மினிட். இதை எடுத்து இங்கே எழுதலாம். 16 டிகிரி 2 மினிட். அப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தா இது என்னது, இதுவும் அல்ல மீன்ன்றது இதான் இல்லை, இதான் மீன் இல்லையா, இதான் மீன் வேல்யூ இல்லை, எல்லாம் இதான். இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், சராசரி எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 32 டிகிரி 4 மினிட். நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த 16 டிகிரி தீட்டா அல்லது ப்ளூக்குரிய தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளூக்குரிய தீட்டாவில் வந்து 16 டிகிரி 2 மினிட் 2 மினிட். இப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணோம், இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் போட போகிறோம். நெக்ஸ்ட் இதையும் இதனால தான் டைம் அதிகமாகுது. நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும், புரிஞ்சிச்சு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க, வரிசையாக பார்க்க வேண்டாம். சரியா? சில பேருக்கு புரியுற லேட் ஆகும் இல்லையா, அப்போ ஒவ்வொன்றும் எப்படின்னு புரியாதுல்ல, அவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இது ஃபில் பண்ணலாமா? ரைட், ஓகே. சரி, இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணுவோம். இப்போ 77 டிகிரி 11 மினிட்டு 77 டிகிரி 11 மினிட்டு மைனஸ் 39 டிகிரி 23 மினிட்லையே 39 டிகிரி 23 மினிட் எவ்வளோ வருது? 37:48. சரி, ஓகே. இப்போ இதை போடுவோம். இது நெக்ஸ்ட் இது போடுவோமா? 257 டிகிரி 11 மினிட்டு 219 டிகிரி 12 மினிட். மைனஸ் விட்டாச்சு இல்லை, ரைட். 37 டிகிரி 59 மினிட். இது எவ்வளவு? 37:48. இது 37 டிகிரி 48 மினிட்டு. அது 37 டிகிரி 59 மினிட். 59 மினிட். ஓகே, ரைட். இப்போ இது என்ன செய்யணும், நம்ம இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், 37 டிகிரி
48 மினிட் ப்ளஸ் 37 டிகிரி 59 மினிட் டிவைட் பை 2. இப்போ ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வைப்போம். 37 டிகிரி 48 மினிட்டு 37 டிகிரி 48 மினிட் ப்ளஸ் 37 டிகிரி 59 மினிட் டிவைட் பை 2. நான் ஒரே கிளிக்கில் போடுறேன், டைம் ஆகுது. 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்ட். 37 53 30 37 53 30 37 டிகிரி. இங்கே நம்ம என்ன பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு சராசரி என்ன பண்ணோம், ரெண்டையும் கூட்டணும் இல்லையா. 37 டிகிரி 48 மினிட்டு 37 டிகிரி 59 மினிட்டு டிவைட் பை 2. ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது பார்த்தா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். திரும்ப என்ன பண்ணுறோம், இதுக்கு நமக்கு வேணும் என்னது, இது 2 தீட்டா வேல்யூ, நமக்கு தீட்டா வேணுமா இல்லையா. அப்போ 2 தீட்டா கூட 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்ட் போடும். தீட்டா வேணும் நம்ம 2 அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்ட் பை 2 அப்படின்னும் போது தீட்டாவோட வேலை எவ்வளோ வருதுன்னா 18 டிகிரி 59 மினிட்டு 30 செகண்டு. இதை எடுத்து நாம் இங்கே எழுதியாச்சு. அதாவது 2 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 18 டிகிரி 59 மினிட்டு 30 செகண்டு. இதை எடுத்து நம்ம எதனுடைய தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வந்து ப்ளூ க்ரீனுக்கு ஒரே தீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், இதை எடுத்து இங்கே எழுதுவோம், வெர்னியர் ஏ எடுத்து இங்கே எழுதுவோம். 37 டிகிரி 48 மினிட் 37 டிகிரி 59 மினிட் 39 மினிட். ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது நமக்கு என்ன கிடைக்குது, how much we get, 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்டு. ரைட்டா, 37 டிகிரி 53 மினிட்டு 30 செகண்ட் கிடைக்குது. திரும்ப 2 டிவைட் பண்ண நமக்கு என்ன வில் கெட் திஸ். அப்போ நமக்கு என்னென்ன வந்துருச்சு, நம்ம 2 கலர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 கலர் கூட தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 2 கலர் இருக்கு. சரியா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 டிகிரி நான் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணோம், நம்ம வந்து இதிலேருந்து இதை கடிச்சிங்க எழுதணும், இதிலேருந்து கடிச்சிங்க எழுதணும். இதை எடுத்து என்ன பண்ணோம், வெர்னியரில் இங்கே எழுதியாச்சு. இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இதை எடுத்து நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் இதையும் கூட்டி ரெண்டால் ரெண்டு கூட்டி போட்டால் 80 டிகிரி 48 மினிட் வருது. டிவைட் பை 2. 12 டிவைட் பண்ணால் எவ்வளவு, வி கெட் திஸ் 40 டிகிரி 24 மினிட் வருது. திரும்ப என்ன பண்ணுது, 2 தீட்டா. அந்த 2 தீட்டாவை என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இந்த தீட்டா வேணால் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் நாங்கள் இந்த இங்கே போட்ட மாதிரி பண்ணால் நாங்கள் வந்து 20 டிகிரி 12 மினிட் வரும். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி ரெட்டுக்கு உரியது என்ன எதுக்கு எழுதியிருக்கோம், இங்கே இதெல்லாம் ஃபில் பண்ணி ஏற்கனவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து கழிச்சு எது வருது, இதுலேருந்து கழிச்சு எது வருது, இதை எடுத்து வெர்னியர் ஏவில் இங்கே எழுதியாச்சு. இது 46 டிகிரி 59 இதை எடுத்து இங்கே எழுதியா. இப்போ ரெண்டையும் கூட்டுறோம், இந்த ரெண்டையும் கூட்டுறோம். 94 டிகிரி 13 மினிட் வருது. ரெண்டாவது டிவைட் பண்ணால் 47 டிகிரி 6 மினிட் 30 செகண்ட் வருது. இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். திரும்ப இந்த வேல்யூ என்ன பண்ணோம், நம்ம வந்து 2 தீட்டா, நம்ம தீட்டா வேணால் இது ரெண்டாவது டிவைட் பண்ணோம். ரெண்டாவது டிவைட் பண்ணால் 23 டிகிரி 33 மினிட் 15 செகண்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபைனலாக வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட், நம்ம லாம்டாவை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அலைநீளம் எல்லாம்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ரைட். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் லாம்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா, லாம்டா இஸ் சைன் தீட்டா, இல்லை லாம்டா பினால இது தீட்டா பி வச்சுட்டேன், ஸ்மால் என் இன்ட்டு கேபிட்டல் என். ரைட், ஓகே. சைன் தீட்டா பி எவ்வளவு, ப்ளூ கலரோட தீட்டா எவ்வளவு, 16 டிகிரி 2 மினிட். ரைட், டிவைட் பை என்னோட வேல்யூ எவ்வளவு வந்து, என்னோட வேல்யூ வந்து 1, கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து 6 × 10⁵. அப்போ 1 × 6 × 10⁵. திஸ் இஸ் ஈக்குவல் எவ்வளோ பார்க்கலாமா. ரைட், ஓகே. இப்போ சைன் 16 டிகிரி 2 மினிட் வேல்யூ பார்க்கலாம். 0.276
0.276 0.276 இந்த வேல்யூ என்னது 6 10 power 5 இந்த 10 power 5 நம்ம மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம் மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன வரும் வந்து 0.276 divided by 6 into 10 power minus 5 வரும் ரைட் அந்த பக்கம் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன் -5 நமக்கு வரும் இப்போ இதை மட்டும் டிவைட் பண்ணுவோம் ஆன்சர் பார்க்கலாம் அப்போ 0.276 divided by 6 46 0.046 வருது 0.046 10 power minus 5 வருது நம்ம ஆன்சரை நம்ம இப்படியே கூட நம்ம விட்டுறலாம் நம்ம இதுதான் என்ன பண்ண போகிறோம் இதை வந்து என்ன பண்ண 10 power minus 10 மாற்றுறோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா 0.046 10 power minus 5 அப்போ இது 10 மாற்ற என்ன பண்ணுறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் 10 power minus 5 மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ஆட் பண்ணும்போது பவர் 10 power minus 5 into 10 power minus 5 10 power 10 மாறிக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் 10 power minus 5 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ண வேண்டியிருக்கும் 10 power minus 5 டிவைட் பண்ணுறோம் அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன மாறும்னா this will become what 0.4046 10 power minus 10 மாறிடும் இந்த 10 power minus 5 நியூமரேட்டருக்கு போனால் 10 power plus 5 மாறிடும் அப்போ this is equal to 0.046 10 power 5 இது என்ன எழுதலாம் 10 power minus 10 இங்கே எழுதிக்கலாம் இதை என்ன பண்ணுது 10 power 5 என்ன அர்த்தம் வந்து 0.046 into 1 2 3 4 5 0 5 0ல இந்த 0.046 வந்து 1 லேக்கால் மல்டிப்ளை பண்ணால் இது எவ்வளோ வரும் இது மீதி இங்கே அப்படியே போடும் 10 power minus 10 அப்படியே இங்கே இருக்கட்டும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் how much will get what 4600 அப்படின்னு வந்துடும் இது மீதி என்ன இருக்குது 10 power minus 10 இருக்குது இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4600 இதை எடுத்துகிட்டு ஆங்ஸ்ட்ராங் யூனிட் எழுதலாம் ஆங்ஸ்ட்ராங் யூனிட்னா என்ன அர்த்தம் வந்து 10 power minus 10 மீட்டர்னு அர்த்தம் ரைட்டா திஸ் யூனிட் வந்து மீட்டர் இதானது லாம்டா பி இதான் லாம்டா பி இதானது லாம்டா பி இங்கே எடுத்து நான் எழுதுகிறேன் இந்த இடத்துல எழுதுகிறேன் 4600 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் எழுதுகிறேன் இதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து க்ரீனு கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் க்ரீன் தான் அடுத்தது பாருங்கள் அடுத்தது க்ரீனுக்கான தீட்டா தான் வந்து அது கண்டுபிடிக்கலாமா ரைட் இதே மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ரைட் ஸோ லாம்டா இப்போ நான் கால்குலேட்டரில் என்ன போட்டு காமிக்கிறேன் பாருங்க சைன் 18 டிகிரி 59 மினிட் 30 செகண்ட் 6 10 power 5 நமக்கு எவ்வளோ வருது இப்படி வருதா சரி பரவாயில்ல சைன் 18 டிகிரி 59 மினிட் 30 செகண்ட் divided by 6 10 power 5 54 24 வச்சுக்கோமே 10 power minus 7 54 24 10 power minus 7
இங்கே பார்க்கலாம் புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். புள்ளி இங்கே இருக்குது, 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வச்சுக்குவோம். நமக்கு இதில் என்ன நமக்கு வேணும் வந்து 10 பவர் எவ்வளோ நமக்கு வேணும்? how much will get 10 பவர் 10 வேணுமா? அப்போ என்ன பண்ண 10 பவர் -3 மல்டிப்ளை பண்ணுவோம். this is equal to how much? அப்போ 5.424 10 பவர் -10 இல்லையா? -3 மல்டிப்ளை பண்ணால் -3 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் -10 வரும். இதை நியூமரேட்டர் எடுத்து பண்ணால் நான் வந்து அடிச்சுட்டு கீழே கொஞ்சம் தெளிவாக எழுதுவோம். அப்போ 55 புள்ளி இல்லையா? 5.424 இது ரெண்டையும் இல்லையா என்ன பண்ணணும் வந்து இதான் நம்ம ஆன்சர் வந்துச்சு. இதை என்ன பண்ணணும்? 10 பவர் -3 மல்டிப்ளை பண்ணி -3 டிவைட் பண்ணுறோம். எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ டிவைட் பண்ணால் ஆன்சர் மாறாது. இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணோம்? -10 நம்ம போட்டுக்கலாம். இது மேலே போனால் +3 மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோம்? இதை என்ன பண்ணோம்? இதை வேறு எப்படி எழுதலாம்? 5.424 10 பவர் 3 இது என்ன எழுதலாம்? இது நத்திங் பட் என்னது இன்ட்டு 10 பவர் -10 அப்படி இருக்கட்டும். இப்போ இது என்னது? திஸ் இஸ் ஈக்குவல் டு 5.424 இன்ட்டு 1000. இது நத்திங் பட் 1000 தானே? 1000 இன்ட்டு 10 பவர் -10. அப்போ 1000 மல்டிப்ளை பண்ண நமக்கு எவ்வளோ வேணும்? how much will get what? அப்போ 5424 இன்ட்டு 10 பவர் -10 மீட்டர்னு வரும். இதை 5424 இதை எப்படி எழுதலாம்? ஆங்ஸ்டாங் யூனிட் எழுதலாம். இதான் என்னது? க்ரீனுக்குரிய வேவ்லென்த் அளவு 5424 ஆங்ஸ்டாங் யூனிட்டு. சரியா? இப்போ முன்னே எப்படி போட்டோம், கால்குலேட்டர் எப்படி போட்டோம் அப்படின்னா அதையும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணோம்? சைனோட வேல்யூ இது என்ன பண்ணோம்? இதுக்கு இல்லை இங்கே திரும்ப அப்படியே இந்த பக்கம் அப்படியே போவோம். நம்ம போவோம். இதுக்கு சைன் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சைன் 18 டிகிரி 59 மினிட்டு 30 செகண்ட். 0.3254 0.3254 divided by 6 into 10 power 5. This is equal to இப்போ என்ன செய்யலாம்? அது வந்து 10 power 5 மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? பழைய மெத்தடில் 0.3254 இது மேலே எடுத்து போனால் -5 மாறிக்கும். கீழே 6 இருக்குது. இப்போ என்ன இதை மட்டும் கால்குலேட்டர் டிவைட் பண்ணுவோம். நம்ம .3254 by 6 நமக்கு எவ்வளோ வந்துச்சு? இது வந்து sorry 5423 இல்லையா? 0.5423 0.05423 0.5423 into 10 power -5 இப்போ நம்ம என்ன செய்ய நெக்ஸ்ட் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு என்ன வேணும் வந்து 5423 10 பவர் -5 தானே? மறுபடியும் என்ன பண்ண -10 ஆமானா -5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். திரும்ப அதே மாதிரி -5 டிவைட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 10 -10 வரும். இது மேலே போனால் ப்ளஸ்ஸாக மாறிக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.505423 10 பவர் இது மேலே போனால் +5 மாறிக்கும். ரெண்டையும் சேர்த்தா 10 பவர் -10 இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும்? வந்து 5 டிஜிட் இந்த பக்கம் போகுமா இல்லையா? அப்போ என்ன 5423 10 பவர் -10 அப்படின்னு வரும். மீட்டர்னு வரும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? ஆங்ஸ்டாங் எழுதிடலாமா? அப்போ லாம்டா க்ரீன் இஸ் ஈக்குவல் டு 5423 ஆங்ஸ்டாங். அதான் நம்ம 24 எழுதிருக்கோம். ஒன்றும் தப்பு கிடையாது. நத்திங் ராங் வித் திஸ் ஒன். இப்போ என்ன பண்ணலாம்? 5423 வந்துருக்கு ஆங்ஸ்டாங். ரைட்டா?
திஸ் கேன் பி. ரெண்டில் இது வேறு எடுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ரைட். அதே மாதிரி அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ இருக்குது இல்லையா, அதான் இதான் எல்லோ கலர் இல்லையா, எல்லோ கலர் கூடிய இங்கே பார்க்கலாம் நீங்கள். சிஹியா எல்லோ கலருக்குரிய தீட்டா இதுதான் இல்லையா, அதனால் அதுக்குரிய லாம்டா கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நான் இல்லையா டைம் அதிகமாக இருக்குதுன்னு நான் முன்னாடி எழுதிட்டேன். அப்போ லாம்டா எல்லோ இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா எல்லோ டிவைட் பை ஸ்மால் என் இன்டு கேபிட்டல் என். சைன் தீட்டா எவ்வளவு 20 டிகிரி 12 மினிட்டு டிவைட் பை என்னோட வேல்யூ இது 1, கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 10⁵. இப்போ என்ன பண்ணுறோம், சைன் தீட்டா அதுக்கு எடுத்தால் என்ன வருது, நமக்கு வந்து கால்குலேட்டர் போட்டால் 0.3453 வருது. இந்த 1 விட்டுடலாம், 6 × 10⁵ அப்படியே போட்டாச்சு. இந்த 6 × 10⁵ நியூமரேட் எடுத்து போனால் -5 மாறிடும். இப்போ என்ன வரும், 0.3453 டிவைட் பை 6ன்னு வரும். இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.05755 வருது. இது அப்படியே எடுத்துக்கிட்டேன். நமக்கு என்ன வேணும், 10⁻−10 வேணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், -10⁻−5 மல்டிப்ளை பண்ணி 10⁻−5 டிவைட் பண்ணுறேன். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 மாறிக்கும். இது நியூமரேட்டருக்கு போனால் +5 மாறிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி இது அங்கேயும் இது இங்கேயும் மாற்றி எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதை எப்படி எழுதுறேன்னா 10⁵ எப்படி எழுதுறேன்னா 1 lakh எழுதியாச்சு. இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, 5755 வருது. இங்கே 10⁻−10 மீட்டர்னு இருக்குது. இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே கீழே இறக்கி 5755 எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஆங்ஸ்ட்ராங் யூனிட் போட்டோம். இதானது லாம்டா, க்ரீனுக்குரிய லாம்டா இதான் வந்து. இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணோம், ரெட்டுக்குரிய நம்ம அந்த லாம்டா அலைநீளம் கண்டுபிடிப்போம், வேவ் லென்த்தை கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ லாம்டா ரெட் இல்லையா, ரெட்டுக்குரிய ஈக்குவேஷன் வரும். லாம்டா ரெட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ரெட் டிவைட் பை ஸ்மால் என் இன்டு கேபிட்டல் என். இப்போ சைன் போட்டாச்சு. இந்த தீட்டா வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 33 மினிட்டு 15 செகண்ட். 23 டிகிரி 33 மினிட்டு 15 செகண்ட் போட்டாச்சு. டிவைட் பை கீழே என்ன இருக்குது, என்னோட வேல்யூ ஸ்மால் என் வந்து 1, கேபிட்டல் என் 6 10⁻−5. இந்த சைன் இல்லை 23 டிகிரி 33 செகண்ட் 33 மினிட் 15 செகண்டுக்கு எடுத்தோம்னா 0.3996 வருது. இந்த வேல்யூ அப்படியே கீழே 1 விட்டுட்டு கீழே அப்படியே எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, 10⁻−5 மேலே கொண்டு போனால் நியூமரேட் கொண்டு போனால் -5 மாறிடும். இப்போ 0.3996 இருக்குது. இது ரெண்டு கேல்குலேட்டர் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, 0.0666 வருது. இந்த வேல்யூ 10⁻5 அப்படியே போட்டுட்டேன். இப்போ நமக்கு என்ன வேணும், திரும்ப வழக்கம் போல் 10⁻−10 வேணும். அதனால் என்ன பண்ணேன், 10⁻5 மல்டிப்ளை பண்ணி 10⁻5 டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 10⁻10 வரும். பவரை கூட்டிக்கிறோம். இது நியூமரேட்டர் போனால் ப்ளஸ்ஸாக மாறிக்கும். இது என்ன பண்ணுற மாதிரி இதை இன்டர்சேஞ்ச் மாற்றிக்கிறேன், இங்கேருந்து மாற்றிக்கிறேன். அப்போ 0.0666 10⁵ இன்ட்டு இது 10⁻10 வருது. இப்போ இதை என்ன அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன 1 lakhன்னு வருது. 1 / 50 வரும். அப்போ 0.0666 இன்ட்டு 1 / 50 இன்ட்டு 10⁻10 அப்படியே கீழே இறக்கியாச்சு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னா 6660 இல்லை 6660. இந்த வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. இது நத்திங் பட் மீட்டரில் வரும், 10⁻10 மீட்டரில் வரும். இப்போ 6660. இது எவ்வளவு, 6. இது ஆங்ஸ்ட்ராங் யூனிட் வந்து. இப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிடலாம், 6660 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். அல்லது எப்படி எழுதலாம் வந்து 6660 10⁻10 மீட்டர். எல்லாம் இது எல்லாத்தையும் இதே மாதிரி இருக்குல்ல. இது கூட என்ன பண்ணலாம் வந்து 5755 10⁻10 மீட்டர். அதே மாதிரி இதே என்ன பண்ணலாம் 5423 அல்லது 24 10⁻10 மீட்டர். இது எப்படி எழுதலாம் 4600 10⁻10 மீட்டர் எழுதலாம். ரைட். இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம வந்து இதான் நம்மளுடைய இது வந்து இல்லையா, இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபைனலாக முடிக்கிறது இருக்கு இல்லையா. அது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கே இருக்குது. இப்போ ரிசல்ட் என்னது, ஃபைனலாக நமக்கு வேவ் லென்த் ஆஃப் த ப்ளூ எவ்வளவு நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தோம் நம்ம வந்து மீட்டரில் இருக்குல்ல. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா 4000
4600 10 power minus 10 மீட்டர். அப்போ க்ரீனுக்கு என்ன இருக்கு? அடுத்தது க்ரீனா? இதான் க்ரீன் இல்லையா? அப்போ க்ரீனுக்கு என்னது? 5424 10 power minus 10 மீட்டர். அடுத்து எல்லோவுக்கு என்ன இருக்கு? 5755 5755 10 power minus 10 மீட்டர். அடுத்து ரெட்டுக்கு 6660 10 power minus 10 மீட்டர். இதான் என்னது நமக்கான இதான் ரிசல்ட். ரைட், இந்த வீடியோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து இன்னும் நிறைய வீடியோ பாஸ் பண்ணியே எவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம எலாபரேட்டாக நடத்தினா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். வந்து ஏன்னா அதில் ஒரு பிரச்சனை ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு வந்து எவ்வளோ நேரம் 2 hours இல்லையா, 2 மணி நேரம் நமக்கு இருக்குது. வந்து அப்போ தாராளமாக என்ன பண்ணலாம், வந்து 1 hourல ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கூட அதிகமாக ஆகாது. இது நான் ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இவ்வளோ டைம் ஆகுது. நாங்கள் ஃபாஸ்ட்டாக முடிச்சு நம்மள 1/2 hour உங்களுக்கு அதிகம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ரைட், சரியா? ஓகே, அடுத்த வீடியோ நம்ம வந்து இனிமேல் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் 5 வீடியோ முழுக்க எலக்ட்ரானிக்ஸை பற்றி அடுத்த 5 வீடியோவில் பார்ப்போம். ரைட், நன்றி.